வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தீபாவளிக்காக முறுக்கு சுடலாங்க. மொறுமொறுன்னு புழுங்கல் அரிசியை வச்சு முறுக்கு சுடுறது எப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாங்க. இது சாப்பாட்டு அரிசி தாங்க. நம்ம சாப்பாட்டுக்காக வைக்கிற அரிசி புழுங்கல் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இன்றைக்கி. இந்த அரிசி நான் ஒரு 4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த டம்ளரில் 4 டம்ளர் தலை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதே அளவு 2 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேங்க. நம்ம அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுக்கலாங்க. இது காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், வெண்ணெய்ங்க. வெண்ணெய் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஆயில் ஊற்றிக்கலாம். இது கருப்பு எள்ளுங்க. கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஓமம்ங்க. ஓமம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்தும் போது நம்ம எவ்வளோ முறுக்கு சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இப்போ அரிசியை நல்லா ஊற வச்சுக்கலாங்க. 2-3 டைம் கழுவிட்டு இந்த அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் அரிசி ஊறணுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் கிரைண்டரில் தாங்க போட்டு ஆட்டிக்கிறேன். மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் போட்டு அரைச்சோம்னா நல்லா நைஸாக சந்தனமாட்டம் அரைக்கணுங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். மாவு நல்லா நைஸாக இருக்கும்போது முறுக்கு நல்லா வருங்க. இது பொட்டுக்கடலை நான் 2 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேங்க. 4 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் பொட்டுக்கடலையை போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு பொடி பண்ணிவிட்டு நம்ம ஜல்லடையில் போட்டு சலிச்சுக்கலாங்க. எந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சாலுமே கொஞ்சமாச்சும் அதில் குருணை இருக்கதாங்க செய்யும். அதனால் நம்ம இந்த ஜல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த அளவுக்கு குருணை இருக்குது பாருங்கள். இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு இப்போ இதில் நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை கலந்துக்கலாங்க. இப்போ முதல்ல நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி போடணுங்க. ஒரே இடத்துல போடாமல், அப்புறம் தான் நம்ம கலக்கும்போது எல்லா பக்கம் சரிசமமாக கலக்கும். இப்போ அந்த ஓமத்தை நான் போட்டுக்கிறேங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளையும் 1 ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளுங்க. கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம், வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த எள்ளு போட்டுக்கலாங்க. அதையும் போட்டுட்டு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நம்ம காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். வெண்ணெயும் போட்டுக்கலாங்க. நான் வெண்ணெய் போடுற வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. வெண்ணெயும் போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம இதை பிணைஞ்சி விட்டுக்கலாங்க. நல்லா கெட்டியாக, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம முறுக்கு குழாயில் போட்டு அமுத்தும் போது நம்மளுக்கு அமுத்துறதுக்கு ஈஸியாக வருங்க. இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறமா தண்ணி பத்தலினாலும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக பிணைஞ்சிக்கலாங்க. சாஃப்டாக இருக்கணும் கையில். ஆனால் மாவு ஒட்டக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாங்க. நம்ம முறுக்கு சுடுறதுக்காக நல்லா சூடாக இருக்குது இந்த ஆயில். இதில் ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஆயில் சூடான ஆயில் சேர்த்தும் போது முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. வெண்ணெய் நம்ம இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லாட்டி சேர்த்த வேண்டியது இல்லைங்க. ஆனால் வெண்ணெய் சேர்த்துனா முறுக்கு நல்லா ருசியாக இருக்குங்க. ஆயில் சேர்த்துனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா இந்த மாதிரி சூடான ஆயில் சேர்த்தும் போது நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. இந்த அளவுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க மாவு. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துட்டால் நம்ம முறுக்கு குழாயில் போட்டு புளியறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்துட்டால் நல்லா இருக்குங்க. புளியறக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் இதை மூடி வச்சிடணுங்க, இல்லாட்டி வரன்னு ஆயிரும். இப்போது நான் இந்த முறுக்கு தட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 3 கன்று உள்ள முறுக்கு தட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதில் தான் நான் முறுக்கு சுட போகிறேன். நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த முறுக்கு குழாய் நிறையா போட்டுக்கலாங்க. நம்ம முறுக்கு சுடுறதுக்கு கல்லுப்பு சேர்த்தோன்னு நினச்சோம்னா நம்ம அரிசி ஆட்டும் போதே கிரைண்டரில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்படி சேர்த்தும் போது நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருங்க. இப்போது இந்த அளவுக்கு போட்டுட்டு ஒரு 3 தட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம எத்தனை முறுக்கு ஒரு இதில் போடணும்னு நினைக்கிறோமோ அத்தனை தட்டு இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக இருக்குங்க புளிஞ்சு எடுக்கிறதுக்கு. இன்னொருத்தர் உதவி இல்லாமல் நம்ம ஒரே ஆளே இந்த மாதிரி தட்டுக்களை வச்சிட்டோம்னா முறுக்கு புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த தட்டில் பின்பக்கமாக திருப்பி கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாங்க. எல்லா தட்டுலேயுமே
நல்லா ஆயில் தடவிட்டு இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு எடுத்து போடும்போது நம்ம ஒரே ஆளே போதுங்க. ஒரு ஈடு வேகிறதுக்குள்ளே அடுத்த ஈடு நாம் வந்து சுற்றி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா நம்ம சாப்பிட்டா எந்த அளவுக்கு சாப்பிட்டா பிணையிறோமோ அந்த அளவுக்கு இப்படி முறுக்கு பிழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வருங்க. நான் இந்த மெத்தேடில் தான் எப்போவுமே முறுக்கு சுடுவேங்க. நம்ம கரண்டிலேயோ இப்போ அப்படி நேரடியாக எண்ணெயிலையோ பிழிஞ்சு விடுறதுக்கு இந்த மாதிரி தட்டில் பிழிஞ்சு விடும்போது எடுத்து நம்ம ஈஸியாக போட்டுக்கலாங்க. இப்போ நான் முதல்ல ஒரு 3 முறுக்கு பிழிஞ்சு நான் போட்டு காமிக்கிறேங்க. இப்படி போடும்போது எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெயை ரொம்ப ஒட்டின மாதிரி போடாமல் லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்கி போட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம போட்ட உடனேயுமே இப்படி நுரை பொங்கி வரணுங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் காயாமல் போட்டுட்டோம்னா முறுக்கு வந்து மொறுமொறுன்னு இருக்காதுங்க. நல்லா வதன்னு ஆகிரும். எவ்வளோ நேரம் வெந்தாலும் எண்ணெய் காயாததுக்கு முன்னாடி போட்டுட்டோம்னா முறுக்கு வந்து சரியாக வராதுங்க. ஒவ்வொரு டைமும் முறுக்கு எடுத்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் இந்த நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாங்க அடுத்த இது போடணும். இந்த அளவுக்கு நுரை வந்து அடங்கும் போது நம்ம மறுபடியும் ஒருக்கா திருப்பி விட்டுக்கலாங்க. கம்பியில் இந்த முறுக்கை திருப்பி விட்டுக்கலாங்க. நம்ம ஒரு தடவைக்கு இதில் வந்து 5 முறுக்கு போடலாங்க. நான் வந்து இதில் இப்போ ஃபஸ்ட்டு 3 முறுக்கு தான் போட்டு காமிச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா ரொம்ப சிவப்பு கலராக மாறணுங்கிற அவசியம் இல்லைங்க. லைட்டாக கலர் மாதிரி இப்படி எண்ணெய் நுரை அடங்கினதையுமே நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமாவே நல்லா அந்த சிகப்பு கலர் வந்துடுங்க. எடுக்கும்போது இப்படி நல்லா எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த ஈடு போட்டுக்கலாங்க. அடுத்த ஈடு போடுறதுக்கு நம்ம இந்த ஒரு தடவை போட்டு அது வேகிறக்குள்ளேயே இந்த மாதிரி தட்டத்தில் நம்ம பிழிஞ்சு வச்சிட்டோம்னா அடுத்த தடவை எடுத்து போடுறதுக்கு நம்மளுக்கு டக்குன்னு சௌரியமாக இருக்குங்க. இதுக்கு வந்து இன்னொரு ஆள் தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம ஒரு ஆள் இருக்கும்போது ஒத்தையாளாகவே இதையெல்லாம் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் இதில் 4 முறுக்கு போட்டிருக்கிறேங்க. அதே மாதிரி நுரைய அடங்கினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நல்லா வேக விட்டு எடுக்கணுங்க. வேகாததுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா முறுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்காதுங்க. நம்ம இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே முதல்ல எடுத்தது நல்லா கலர் மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா மாவுலேயுமே முறுக்கு சுட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பூரா மாவுலேயும் முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. இந்தளவுக்கு முறுக்கு நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு வந்திருக்குதுங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு நல்லா சூப்பராக முறுக்கு சுட்டு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.